ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ மூலம் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சிங்க. நம்ம வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்க பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால தான் பிடிச்சிருந்தா எங்களுக்கும் கொஞ்சம் ஆதரவு தருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ வந்து ஃப்ரீ டயத்தில் வந்து கொஞ்சம் பாருங்கள். ஏன்னா நம்ம அவசர அவசரமாக ஒரு வீடியோஸ் பார்க்குறப்ப நம்ம ஸ்கிப் பண்ணி பார்ப்போம். சில வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கும், அல்லது வந்து லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணி பார்ப்பீங்க. அப்படி ஸ்கிப் பண்ணி பார்க்குறனால நம்ம வீடியோஸ் வந்து நிறைய பேத்துக்கு யூடியூப் வந்து கொண்டு சேர்க்காது. அதனால தான் முடிஞ்ச அளவு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ இல்லையோ நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் மட்டுமாவது பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தருவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நாங்கள் எங்களோட வீடியோஸ் தொடர்ந்து போடுறோம். அடுத்து பார்த்திங்கன்னா நான் மணியை பிடிச்சிட்டு தான் வந்து மேய்ச்சல் கட்டலான்ட்டு போனோம். அடேங்கப்பா, இப்போலாம் பார்த்திங்கன்னா பயங்கர வெயிலாக இருக்குங்க. மழை காலங்களில் தான் மாடுகளை பராமரிக்கிறது கஷ்டம்னு பார்த்தா வெயில் காலங்களில் அதை விட கஷ்டங்க. ஏன்னா நம்மளாம் மேய்ச்சல் முறையில் வளர்க்குறப்ப மேய்ச்சலில் போய் நம்ம கட்டிடுவோமா, அதனால் இவங்க மேய்ச்சல் முறையிலேயே நல்லா வளர்த்துட்டு இப்போ வந்து மேய்ச்சல் இல்லாததுனால இந்த வெயில்னால புட்கள் எல்லாமே காஞ்சு போயிடுச்சா, அதனால் அதை நம்ம வந்து கட்டாததுனால மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைமிங் காய்ச்சினா ஒரே சவுண்டாக கத்துவாங்கங்க. அதனால் என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்து இந்த நேப்பியர் தட்டை விதைச்சிருக்கோம். பச்சை நேப்பியர் வந்து அந்த இன்னொரு வயலில் இருக்குது, அதுவுமே நம்ம தேவைக்கேற்ப இருக்குது. இது வந்து சோள விதை, நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் தம்பி வந்து இந்த சோள விதையை அனுப்பிச்சி விட்ருந்தாரு. இதுவும் ஒரு ஹைப்ரிட் சீமை புல் வகையோடு சேர்ந்தது, கோஎஃப்எஸ் 29 நினைக்கிறேன். அது கொடுத்தாங்களா, அதை நம்ம போட்டதுக்கப்புறம் இப்போ 2வது தடவை தாங்க அறுத்து போடுறோம். பார்த்திங்கனாலே தெரியும் நல்லா ஜம்முன்னு எப்படி வளர்ந்துருக்குது பாருங்களேன். அதனால் நம்ம இதை அறுத்துட்டு நம்ம அங்கே கொண்டு போய் சேர்க்கங்களாட்டி ரொம்ப கஷ்டமாக போயிடுதுங்க வீட்டுக்கு. அதனால் என்ன பண்ணிட்டா, நம்ம மாடுகளை வந்து மேய்ச்சலில் கட்டுறதுக்கு பதிலாக இந்த சீமை புல் இருக்கிற காட்டுக்கு பக்கத்துலேயே நம்ம வயல் இருந்துச்சா, நாற்று போட்ட பாதி கொஞ்சம் வெறும் காடாக இருக்குதுங்க. இன்னும் 2-3 நாளில் நம்ம வந்து பயிர் நடவு வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடுங்க. அதனால் என்ன பண்ணிட்டோம், அந்த பக்கத்தில் உள்ள காட்டிலையே கட்டிட்டு மாடுகளை 5ஐயும் கொஞ்சம் தள்ளி ஆணி அடித்து கட்டி வச்சுட்டு நம்ம நிறைய தேவைக்கேற்ப அறுத்து நம்ம போட்டுட்ருக்கோங்க. இதில் என்னன்னா பார்த்திங்கன்னா மேலே உள்ள தாள்கள் தாங்க சாப்பிட்றாங்க, கீழே உள்ள தண்டு கொஞ்சம் முத்திடுச்சுங்க. அதனால் முடிஞ்ச அளவு இவ்வளோ பெரிய காடுகளையும் சீக்கிரம் அறுத்து போடலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து மாடு வளர்க்குறதுல மாட்டு சாணம் அள்ளுறதும் இந்த சீமை புல்லோ அல்லது வந்து சோளத்தட்டை அறுக்கிறதோ தாங்க பெரிய கஷ்டமாக இருக்குது. இதை அறுத்துட்டு கொண்டு போய் சேர்க்கலாட்டி ரொம்ப கஷ்டம். அதனால் மாடுகள் எல்லாம் ஃபஸ்ட்டே ஹஸ்பண்ட் 3 பேர்த்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பொன்மணியை சின்ன பாப்பாவும் மணியை நானும் பிடிச்சிட்டு வந்தவங்க. என்னோடய சின்ன பொண்ணும் நான் அறுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அறுத்து கொடுத்துருக்காங்க. 5 மணி ஆகுது, ஆனாலும் பார்த்தீங்கனாலே தெரியும் அவ்வளோ வெயிலுங்க. எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறது? ஒரு வழியாக எப்படியாவது மாடுகள் தான் நம்மளுக்கு முக்கியம். வெயிலோ மழையோ நம்ம விவசாயம்னு வந்துட்டான், மாடுகளையும் வளர்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே பார்க்காம 5 மணிக்கு வந்து நாங்கள் அறுக்க ஆரம்பிச்சிட்டோங்க. நானும் பாப்பாவும் அறுத்து போட ஹஸ்பண்ட் வந்து எல்லா மாடுகளுக்கும் போட்டுட்டாருங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இவங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வீட்டில் உள்ள அந்த குட்டீஸ் 6 பேர் இருக்காங்களே, அவங்களாம் ஒரே சவுண்டாக கத்த ஆரம்பிச்சிருவாங்கங்க. அதில் வந்து அழகுமணி இருக்காங்களே, வெளிச்சோட 6வது கண்ணுக்குட்டி, அவங்க இன்னும் இப்போ 1 மாதம் ஆகுது. அதனால் இனிமேல் தான் வந்து இந்த தீவனம்லாம் கொஞ்சம் எடுத்துக்குவாங்க. மீதி இருக்க 5 பேர் இருக்காங்களே ஒரே சவுண்டாக கத்துவாங்கங்க. அதனால் நம்ம அறுத்த சோளத்தட்டையே ஹஸ்பண்ட் எடுத்து எல்லா மாடுகளுக்கும் போட்டு மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம கொஞ்சம் அறுத்துட்டு வந்து வீட்டுக்கு வந்து மற்ற நம்ம 5 கண்ணுக்குட்டிகளுக்கும் போடலாம், அந்த பாருங்க டீனா போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்காங்க. கட்டுத்தர கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஏன்னா காலையிலே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து சப்போட்டா மர இலைகளும் இருக்கனால நிறையா பார்த்திங்கன்னா ரொம்பவே மோசமாக இருக்குது. எல்லாமே கூட்டி அள்ளிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்ணுக்குட்டிகளுக்கெல்லாம் போட்டுட்ருக்காங்க. நீங்களாம் வெயில் காலங்களில் மாடுகளை எப்படி பராமரிக்கிறீங்க அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். மழை காலத்தை விட வெயில் காலங்கள்லேயும் மாடுகளை பராமரிக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது மாடு வளர்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க. ஓகேங்க, இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.